நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசில் பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டோர் ஒன்று திரண்டு நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்தனர். புதுவை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே புதுவை அரசு பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒன்று திரண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தை மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் துவக்கி வைத்தார். சங்க தலைவர் சரவணன் தலைமை தாங்கிட செயலாளர் சக்திவேல், பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியம், திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், ரஹ்மான், பாமக செயலாளர் அனந்தராமன், இந்திய கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன், புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகர், ஜெயமூர்த்தி, மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்தி பேசினர். மற்றும் 200 பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மீண்டும் பணியில் அமர்த்த கோரி உண்ணாவிரதம் இருந்தனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு தனது குடும்பத்தாரோடு கேக் வெட்டி கொண்டாடினார். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது பிறந்த நாளை நேற்று 5/7/2011 அன்று வெகு சிறப்பாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு தனது குடும்பத்தாரோடு கேக் வெட்டி கொண்டாடிய திரு ஜான்குமாரிடம் அவரது மனைவி திருமதி லதா ஜான்குமார், மகன்கள் விவிலியன் ரிச்சர்ட், வில்லியம் ஸ்ரீகன், மகள் விக்டோரியா ரீனா ஆகியோர் ஆசி பெற்று கேக்கினை ஊட்டினார்கள். அப்பொழுது உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு திரு ஜான்குமாருக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள். முன்னதாக ஃபாதர் வின்சென்ட் ராஜ் திரு ஜான்குமார் இல்லம் வந்து வாழ்த்து கூறி அருள் ஆசி வழங்கி ஜெபித்தார். திரு ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் திரு அலெக்சாண்டர், கவுன்சிலர் சேகர் ஆகியோர் வாழ்த்துக்களை கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து கவுன்சிலர்கள் ஆனந்த லட்சுமி, இந்திரா சோமானி ஆகியோரும் வாழ்த்து கூறினார்கள். இதேபோல காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் DSA கண்ணன், மாநில சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் சையது ஆகியோர் வாழ்த்துக்களை கூறினார்கள். இதேபோல தொழிலதிபர்கள் சிவக்குழுந்து மற்றும் அவர் சகோதரர் ஆகியோரும் திமுக மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் லோக கணேசன், வில்லியனூர் காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான் ஆகியோர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். இதேபோல GTVயில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் தனது எஜமான் திரு ஜான்குமாரிடம் ஆசி பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுவை சத்தியம் சில்க்ஸ் உரிமையாளர் திரு குணசேகரன், அவரது சகோதரர் பாஸ்கர், பிள்ளைகள் கோபி, யுவராஜ் ஆகியோர் திரு ஜான்குமார், அவரது மனைவி லதா ஜான்குமார் ஆகியோருக்கு மாலை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார்கள். அப்பொழுது திரு ஜான்குமாரின் பிள்ளைகள் மற்றும் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு AKD ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், VJ ரமேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமுதவன், அகிலன், கவுன்சிலர்கள் பாஸ்கர், சதாசிவம், வேலவன் உட்பட தொழிலதிபர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை உள்ளிட்ட புதுவை முழுவதும் உள்ள திரு ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். திரு ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகே 500 பேருக்கு பிரியாணி பொட்டலம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சிறுபான்மை பிரிவு தலைவர் யூனுஸ், ஆறுமுகம் என்கிற கிருஷ்ணன், கருணாகரன் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜான்குமார் பிரியாணி பொட்டலங்களை வழங்கினார். அப்பொழுது பாண்டியன், முகமது யூசுப், JP என்கிற ஜெயபிரகாஷ், கலியவரதன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலை மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் நேற்று 5/7/2011 அன்று தனது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு உழவர்கரை திமுக சார்பில் அண்ணா சிலை மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக எல்லைப்பிள்ளை சாவடியில் இருந்து தொண்டர்கள் படைசூழ ஊர்வலமாக சென்ற திரு ஜான்குமார் அரும்பார்த்தபுரம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது திமுகவினர் கரகோஷம் போட்டனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக வந்த திரு ஜான்குமார் மூலக்குளம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்பொழுது திமுக தொண்டர்கள் கரகோஷமிட்டனர். பின்னர் அங்கிருந்து ரீனா மஹாலுக்கு வந்த திரு ஜான்குமார் உழவர்கரை தொகுதி முக்கிய பிரமுகரான புகழேந்தி ஏற்பாடு செய்திருந்த கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 47 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக்கினை வெட்டி தொண்டர்கள் படைசூழ தனது பிறந்த நாளை கொண்டாடினார்.
பின்னர் திரு ஜான்குமார் துவக்கியுள்ள ஜான்குமார் மக்கள் நல இயக்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரு ஜான்குமார் மக்கள் நல இயக்கம் என்ற பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் திமுக இளைஞர் அணி செயலாளர் சவுந்தர், மூலக்குளம் திமுக செயலாளர் பாலகிருஷ்ணன், உழவர்கரை திமுக கிளை செயலாளர் எமில், உழவர்கரை திமுக நிர்வாகிகள் அசரியா தாமஸ், ஸ்டீபன், வின்சென்ட் வீதி திமுக கிளை செயலாளர் ராக், புதுநகர் திமுக நிர்வாகி ஹரி, மூலக்குளம் திமுக கிளை நிர்வாகி சவுந்தர், வின்சென்ட் வீதி திமுக நிர்வாகி அப்ரஹாம், கம்பன் நகர் கிளை நிர்வாகி பாலு, அஜீஸ் நகர் கிளை நிர்வாகி கோழி செல்வம், உழவர்கரை கிளை நிர்வாகிகள் சார்லஸ், பன்னீர்தாஸ் மற்றும் புகழேந்தி, பிரசாத், ரஃபேல், சிஆர்பி, தாண்டவமூர்த்தி, ஜெயபிரகாஷ், தெரோக் சுசைராஜ், இருதயராஜ் நெப்போலியன், மதன், தெரோக் பிரகாசம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் இருந்து புதுவைக்கு வந்த ரயிலை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து வரவேற்றார். மேலும் மத்தியில் காங்கிரஸ் ஆள்வதால் 6 சிறப்பு ரயில் சேவையை பெற்றுள்ளோம் என்று கூறினார். டெல்லியில் இருந்து புதுவைக்கு புதிய ரயில் சேவை கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. டெல்லியில் இருந்து புறப்பட்ட 18 பெட்டிகள் கொண்ட சூப்பர் பாஸ்ட் புதுவை சிறப்பு ரயில் நேற்று புதுவை வந்தடைந்தது. புதுவைக்கு வந்த ரயிலை வரவேற்கும் விழா நடைபெற்றது. விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து ரயிலை வரவேற்று பேசுகையில், மத்தியில் காங்கிரஸ் ஆள்வதால் தான் புதுவைக்கு 6 சிறப்பு ரயில் சேவையை பெற்றுள்ளோம். இதேபோன்று சென்னையில் இருந்து காரைக்காலுக்கும் புதுவையில் இருந்து கோவைக்கும் ரயில் சேவை துவங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்று பேசினார். 2500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து டெல்லியிலிருந்து துவக்கப்பட்ட ரயில் வாரம் ஒரு முறை புதுவைக்கு வருவதும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கே புறப்பட்டு புதுவைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை வருவதும், அதேபோல புதன்கிழமை காலை 9 மணியில் ஆரம்பிக்கப்பட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில விடிய காலை 4 மணிக்கு புதுடில்லி நிலையத்தை சென்று அடைகின்ற ஒரு புதுவை மாநில மக்களுக்கும், அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தை தவிர்த்து பக்கத்தில் உள்ள கடலூர், திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதியில் இருக்கின்ற பயணிகள் எல்லாம் சென்னைக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றவர்கள் புதுவையிலே வந்து டெல்லிக்கு செல்வதற்கும், ஆக்ராவுக்கு செல்வதற்கும், நாக்பூர் செல்வதற்கும், அது மட்டுமல்லாமல் விஜயவாடா செல்பவர்களுக்கும் அனைத்து வசதிகளையும் கொண்ட ரயில் 18 பொட்டிகள் கொண்ட ரயில் இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டு இன்று புதுவையை வந்து அடைந்திருக்கிறது. இதை படிப்படியாக மாற்றி வாரத்திற்கு 2 முறை 3 முறை என்று தினமும் இந்த ரயில் செல்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த ரயில் செல்வதன் காரணமாக, புதுவையிலிருந்து செல்வதன் காரணமாக புதுவையில் வியாபாரம் பெருகும். புதுவை மாநில மக்கள் மிக சௌரியமாக டெல்லிக்கு செல்லுகின்ற ஒரு வழிவகை நாம் செய்திருக்கிறோம். வரவேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர்கள் வைத்தியலிங்கம், ராமச்சந்திரன், ஜானகிராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், ஜெயமூர்த்தி, மகளிர் அணி தலைவி விக்டோரியா மற்றும் காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் சந்தித்தனர். இந்நிகழ்ச்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், கவுன்சிலர்கள் ரவி, ஆனந்தலட்சுமி, தனசேகரன், குமாரவேலு உள்ளிட்டோர் முதல்வர் அலுவலகத்திற்கு சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் சபாநாயகர் சபாபதியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சிறிது நேரம் உரையாடிவிட்டு வெளியே வந்தபொழுது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் பதில் அளித்து கூறுகையில், மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினோம் என்றும், ஆட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் கடுமையான விமர்சனம் செய்தேன் என்றும், என்ஆர் காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து தற்பொழுது கூற முடியாது என்று தெரிவித்தார். புதுவை கருவடிக்குப்பத்தில் அமைச்சர் கல்யாண சுந்தரத்தின் காரை சேதப்படுத்திய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள தனது வீட்டின் முன்பு நேற்று இரவு காரை நிறுத்தியிருந்தார். இன்று காலை பார்த்தபொழுது காரின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பின்பக்க கண்ணாடி கல்லால் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் காரின் பெயிண்டும் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை கண்டதும் நள்ளிரவில் யாரோ மர்ம மனிதர்கள் காரை சேதப்படுத்தியிருப்பது தெரியவந்தது.
இதுகுறித்து அமைச்சரின் தந்தை லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமைச்சரின் காரை சேதப்படுத்திய மர்ம மனிதர்களை தேடி வருகின்றனர். இரவு நேரங்களில் பெண்கள் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று எஸ்எஸ்பி சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், கடந்த ஏப்ரல் மாதம் வெங்கடேஸ்வரா நகர் கவிக்குயில் நகர் சந்திப்பில் நடந்து சென்ற சபீனா பேகம் என்ற பெண்ணிடம் இரு மர்ம ஆசாமிகள் 4 பவுண்ட் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் 3 தினங்களுக்கு முன் தப்பி ஓடிய முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சரவணன், நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த தியாகு ஆகியோரை போலீசார் கைது செய்து செயினை பறிமுதல் செய்தனர். இவர்கள் மீது தமிழகத்தில் பல வழிப்பறி வழக்குகள் உள்ளன என்றும், மேலும் இதுபோன்ற வழிப்பறி கும்பலை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் பொதுமக்களும் உஷாராக இருக்க வேண்டும் என்றார். மேலும் இரவு நேரங்களில் பெண்கள் தனியாக செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு யாராவது வழிப்பறி செய்யும் பொழுது உடனடியாக வேகமாக கூச்சலிட வேண்டும். அப்பொழுதுதான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க முடியும் என்று கூறினார். புதுவை பாகூர் அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயத்தின் பிரம்மோற்சவம் கொடியேற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை பாகூரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயத்தின் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் பிடாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் கணபதி பூஜையும் நடைபெற்றது. பின்னர் மூலநாத சுவாமி வேதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து ஈசன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், தனி அதிகாரி, நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.